பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். யோவேல் 2:25 நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்ப அளிப்பேன் என்று சொன்ன என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்றை நம்ம இழந்திருக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தை தவற விட்டு இருக்கிறோம், நம்ம இழந்து போனதை திரும்பவும் நான் அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க ஏதாவது இழந்து போனீங்களா? உங்களுடைய வேலை, உங்களுடைய வருமானம், உங்களுடைய தொழில், உங்களுடைய மதிப்பு, மரியாதை, சில காரியங்கள் நிமித்தமாய் அவமான நிந்தையினால இங்க உங்களுக்கு இருந்த அந்த மதிப்பு எல்லாத்தையும் இழந்து போனீங்களா? சரீரத்தில் வியாதி வந்ததுனால சுகத்தை இழந்து போனீங்களா? நம்பிக்கை இழந்து போனீங்களா? இந்த மாதிரி இழப்பின் நிமித்தமாய் கலங்கி நின்று கொண்டிருக்கலாம். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ இழந்து போனதை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். போனது போனதுதான், இழந்ததா அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவரால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியும். அதனால்தான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் திரும்ப அளிப்பேன் என்று. தாவீது என்ற ஒரு பக்தன் ஆண்டவர் மேல பெரிய விசுவாசமாயிருந்தார். ஒரு சமயம் அவருடைய சத்துருக்கள் வந்து அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். தனித்து விடப்பட்ட நிலைமையில, இழந்து போன நிலைமையில் இருந்தார். ஆண்டவர் சொன்னார், நீ சகலத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய், நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று வாக்கு கொடுத்து எல்லாவற்றையும் ஒன்று குறைவுபடாமல் திரும்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதே விதமான அற்புதத்தை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு செய்வார். ஒரு சமயம் வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கிருந்த ஒரு தம்பி வந்து என்னை சந்தித்தார். அவர் பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அவர் அழுதார். ஏன், என்ன பிரச்சனை என்று கேட்டபோது, நான் ஒரு வேலைக்காக இந்த தேசத்தில் வந்தேன், 3 வருஷம் முடிந்து விட்டது, இதுக்கு மேல உனக்கு வேலை இல்லை என்று சொல்லி இருந்த வேலையை நான் இழந்து விட்டேன். நான் சம்பாதித்த அந்த பணத்தை வச்சுதான் நான் ஊர்ல இருக்கும்போது வாங்கிட்டு வந்த கடனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் அடைத்து கொண்டு வந்தேன். எங்களுக்கென்று ஒரு இடம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வீட்டையும் கட்டி கொண்டு வருகிறேன். அந்த வீடு கட்டி முடிக்கப்படணும், என் சகோதரனுடைய திருமண காரியம் நடத்தப்படணும், கடனெல்லாம் அடைச்சு முடிக்கப்படணும். எல்லாமே என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய வேலை வருமானத்தை நம்பி ஊர்ல உள்ளவங்க இருக்கிறாங்க. இப்ப நான் வேலையை இழந்துட்டேன், இன்னும் சில நாள் தான் அந்த ஊர்ல இருக்க முடியும். நான் ஊருக்கு அந்த செய்தியை சொல்லலை, சோர்ந்து போவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ஊருக்கு போனா இந்த பிரச்சனையெல்லாம் இப்படி சந்திக்கிறது. நான் வேலையை இழந்து வருமானத்தை இழந்ததுனால வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாது, வீட்டை கட்டி முடிக்க முடியாது, சகோதரருடைய திருமணத்தை நடத்த முடியாது. எல்லாமே எனக்கு நெருக்கமாய் இருக்கிறது. இதை விட நான் உயிரை விட்டுடலாமான்னு நினைக்கிற ஊருக்கு என்னால் திரும்பி போக முடியாது என்று கண்ணீர் விட்டு அழுதார். ஒரு வேலை இழப்பு, வருமானத்தை இழந்து போனதனால் இத்தனை பிரச்சனைகள் நெருக்குகிறது. தவறான முடிவெடுக்க உள்ளத்திலே குழப்பம் உண்டாகிறது. அநேகருடைய உள்ளத்துல இந்த தவறான முடிவு பிரச்சனைக்கு முடிவு என்று நினைக்கிறாங்க. இல்லை, தவறான முடிவெடுத்து நீங்க தற்கொலை பண்றதுனாலேயோ அல்லது நீங்க தவறான ஒரு வழியில போய் சம்பாதிக்க நினைக்கிறதுனாலேயோ நீங்க ஆசீர்வாதத்தை காண முடியாதே. அப்போ அதற்கு ஒரு முடிவு, அதற்கு முடிவு கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் சொல்றார், நான் உனக்கு திரும்ப அளிப்பேன் என்று. நான் சொன்னேன், ஆண்டவர் திரும்ப தருகிறவர். தாவீது இழந்து போனதை திரும்ப கொடுத்தாரே, வாக்கு கொடுத்திருக்கிறாரே, விசுவாசித்து ஜெபிங்க, ஆண்டவர் நீங்க இழந்து போனதை திரும்ப தருவார் என்று சொல்லி ஆறுதல் படித்த இந்த தம்பிக்காக நான் ஜெபம் பண்ணினேன். அவன் சொன்னான், இன்னும் 2 வாரத்துக்குள்ள எனக்கு ஏதாவது வேலை கிடைக்காட்டா இந்த நாட்டை விட்டு நான் கட்டாயம் போயிடணும், என்னை இந்த நாட்டை விட்டு அனுப்பிடுவாங்க, அப்புறம் அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்பதாய். இந்த 2 வாரத்துக்குள்ள ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். உங்களுக்கும் ஒரு வழி திறக்கப்படும். ஆண்டவர், நீங்க பயப்படாதங்க, சோர்ந்து போகாத, தைரியப்படுத்தி விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். அந்த தம்பி ஆண்டவரை தேடினார், கர்த்தரை விசுவாசித்தார், உறுதியாய் பற்றி கொண்டார். 1 வாரத்திற்குள்ள ஒரு புதிய வழி ஆண்டவர் திறந்தார். பெஸ்டான வேலை,
முன்பு வாங்கினதை விட அதிக சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்க தேவன் வழி திறந்தார். அவராலேயே நம்ப முடியல. ஆச்சரியமாய் சந்தோஷமாய் இயேசு எனக்கு எவ்வளவு பெரிய நன்மை செய்தார் என்று ஆனந்த கண்ணீரோடு ஆண்டவரை துதித்தார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஏன் பயப்படுறீங்க? இழந்து போன வேலையை திரும்ப தருவார், இழந்து போன தொழிலை திரும்ப தருவார், இழந்து போன சரீர சுகத்தை திரும்ப தருவார், இழந்து போன சொத்துக்களை திரும்ப தருவார், இழந்து போன ஊழியத்தை உங்களுக்கு திரும்ப தருவார். நீங்கள் இழந்து போனது எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கிடைக்க பண்ணுவார். ஒரு சமயம் ஒரு தாயார் தன் மகளை அழைத்து கொண்டு வந்து சொன்னார்கள், என் மகளுக்கு 3 முறை கருச்சிதைவு ஏற்பட்டு விட்டது. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் குழந்தை ஆசீர்வதித்து தருவார்னு எதிர்பார்த்தோம். சரியா அந்த 3-4வது மாசம் வரும்போது கரு கலைந்து போகிறது. வந்த ஆசீர்வாதத்தை இழந்து போய் நாங்கள் நிற்கிறோம். மகள் ரொம்ப மனம் சோர்ந்து போனாள் என்று அந்த மகளோடு நான் பேசினேன். அவள் சொன்னாள், ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்டு அந்த நாள் வரும்போது ஒரு பயப்படுத்துகிற சொப்பனம் வரும், அந்த கரு கலைந்து விடும். பிசாசு அவருடைய ஆசீர்வாதத்தை அழிக்கும்படி கிரியை செய்கிறது என்னால் உணர முடிந்தது. ஆண்டவர் கொடுக்கிற அந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை அழித்து அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போக பண்ணின பிசாசின் கிரியை நான் அறிந்து கொண்டு சொன்னேன். இயேசு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் ஆசீர்வதிக்கவும் வந்தார். ஜெபம் பண்ணுவோம் என்று அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணி இந்த ஆசீர்வாதத்தை அழித்து கொண்டிருக்கிற, திருடி கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசை கடிந்து கொண்டு ஜெபித்து ஆண்டவர் இழந்து போனதை திரும்ப தருவார். சோர்ந்து போகாதங்கள் என்று ஜெபம் பண்ணி அனுப்பினேன். அடுத்து 4வது முறையாய் தேவன் ஆசீர்வதித்து இழந்து போனதை திரும்ப கொடுத்தார். அழகான குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். தேவன் இழந்து போனதை உங்களுக்கு திரும்ப தரும்போது சாத்தானால் தடுக்க முடியாது, மனிதர்களால் தடுக்க முடியாது. கலங்காதங்க, பயப்படாதங்க. நாம் இழந்து போனதை நமக்கு தருவதற்குத்தான் அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் இழந்தவராய் தொங்கினார். தன் வஸ்திரத்தை இழந்து, தன்னுடைய சரீரத்தின் அழகை அவர் இழந்து போனார். அவர் அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு அவருக்கு அழகம் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவர் தன் அழகையெல்லாம் சிலுவையில் இழந்து விட்டார். இவரா அந்த இயேசு எவ்வளவு அழகுள்ளவராய் கம்பீரமாய் மக்கள் மத்தியிலே நடமாடி அற்புதம் செய்த இயேசுவாய் இது. அடித்து அடித்து சித்திரவதை பண்ணி அவருடைய ரூபத்தையே மாற்றிவிட்டார்கள். அழகெல்லாம் அந்த சிலுவையில் இழந்தார். அவமானத்தினால் அவருடைய மதிப்பு மரியாதைகளை எல்லாம் இழந்தார். எல்லாரும் பரியாசம் பண்றாங்க, கேலி பண்றாங்க, அவரை தூற்றுறாங்க, அவமானப்படுத்துறாங்க. எல்லாவற்றையும் இழந்தவராய் அந்த சிலுவையில் அவர் தொங்கினார். ஏன் தெரியுமா? இழந்து போன நிலைமையில் வேதனைப்படுகிற நமக்கு இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுக்க அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் இழந்து போனவராய் தொங்கி மரித்து 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ இழந்து போனதை உனக்கு திரும்ப அளிப்பேன். நீ இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த சிலுவையில நமக்காக அழகை இழந்து, தன்னுடைய பலனை இழந்து, இரத்தத்தை எல்லாம் இழந்து, அந்த அவமானம் நிந்தைக்கு நடுவிலே மதிப்பு மரியாதைகளை இழந்து தொங்கின அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. எனக்காகத்தானே, நான் இழந்து போனதை எனக்கு திரும்ப கொடுக்கத்தானே நீர் எல்லாவற்றையும் இழந்து போனவராய் தொங்கினீர். எனக்கு நீர் வாக்கு கொடுத்தபடி செய்யும் என்று கேளுங்க. அந்த வாக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைக்கு ஆண்டவர் தருவார். நாம் ஜெபிக்க போகிறோம். முடிந்தா முழங்கால் படியிட்டு இழந்து போன வேலை, இழந்து போன தொழில், இழந்து போன சொத்துக்கள், இழந்து போன சரீர சுகம், இழந்து போன உங்களுடைய மதிப்பு மரியாதைகள், இழந்து போன உங்களுடைய உறவுகள், எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவரை இழந்து போனதை திரும்ப தருவேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதை நான் விசுவாசிக்கிறேன். நான் இழந்து போனதை திரும்ப கொடுக்க சிலுவையிலே நீர் எல்லாவற்றையும் இழந்தவராய் தொங்கினீர். இப்போ எனக்கு தாரும் என்ற விசுவாசத்தோடு ஜெபிங்க, பெற்றுக்கொள்வீங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன். கடந்த நாட்களில் இழந்து போன நிலைமையில கண்ணீரோடு, வேதனையோடு, அவமானத்தோடு, நிந்தையோடு, நெருக்கத்தோடு, காயப்பட்ட உள்ளத்தோடு எனக்கு ஒரு நன்மை நடக்குமா, ஆசீர்வாதம் உண்டாகுமா என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். வேண்டுதல் செய்கிற இந்த பிள்ளைகளை பாரும், இந்த மகனை பாரும், இந்த மகளை பாரும். திரும்ப அளிப்பேன் என்று
வாக்கு கொடுத்தீரே, அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நீர் வாக்கு கொடுத்தபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவள் இழந்து போன எல்லாம் திரும்ப கிடைக்க செய்யும். இவர்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் இழந்தவராய் தொங்கினதை நினைத்தருளும். அவருடைய இழந்து போன சமாதானத்தை திரும்ப தாரும். இழந்து போன குடும்ப சந்தோஷத்தை திரும்ப தாரும். இழந்து போன சரீர சுகத்தை திரும்ப தாரும். அவள் இழந்து போன வேலையை திரும்ப தாரும். இழந்து போன தொழிலை திரும்ப தாரும். இழந்து போன வருமானத்தை திரும்ப தாரும். இழந்து போன சொத்துக்கள் உடைமைகளை திரும்ப தாரும். இழந்து போன ஊழியத்தை திரும்ப தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே ஒரு அடையாளத்தை அவளுக்கு காண்பியும். நான் இழந்து போனது எல்லாம் இயேசு எனக்கு திரும்ப தருவார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்கவும், இழந்து போன சகலத்தையும் தாவீதுக்கு திரும்ப கொடுத்ததை போல உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை காணட்டும். ஒரு அடையாளத்தை அவளுக்கு காண்பியும், மகிழ பண்ணும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜெபத்தை கேட்டீர், அற்புதம் செய்து விட்டீர். இழந்து போனதை திரும்ப தந்து விட்டீர். விசுவாசத்தோடு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.